பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கிடந்து பெரிய காரியத்தை செய்வாராக என்று வாழ்த்துக்கிறேன். அவருடைய வார்த்தையை அனுப்போமா? செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 32 சங்கீதம் அதனுடைய 8 வசனம். Psalm number 32 verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தெரிந்த வசனம் இல்லை, மீண்டும் ஒரு விசை கூட நாம் வாசிப்போம். ஸ்க்ரீனில் அந்த வசனங்கள் போடப்படுகிறது, என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவன். சில காரியங்களுக்கு ஆலோசனை வேணும், சரியான கவுன்சிலிங் எனக்கு தேவை என்கிற ஒரு தேவையின் மத்தியில் நீங்கள் இந்த செய்தியை கவனிக்கலாம். செய்தியின் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர். கர்த்தர் ஆலோசனை தருகிறவர். அவன் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எங்கே போகணும், எதை நான் தெரிந்து கொள்வது என்றெல்லாம் பல குழப்பத்தின் மத்தியில் இந்த செய்தியை கவனிக்கலாம். வண்டர்ஃபுல் கவுன்சிலர், ஆலோசனை கர்த்தர் நம்முடைய தேவன். நல்ல சரியான ஆலோசனைகளை வெளிப்படுத்துவாராக. இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை நீ சகல சத்தியத்துக்குள்ளாய் நடத்துகிற ஆவியானவர், உணர்வை அருளும் ஆவியானவர், தெளிவை வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, நீங்க பேசுங்க. ஆலோசனைகளை தருகிறவரே, ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தரே, வண்டர்ஃபுல் கவுன்சிலர், we are praising you. We ask you to talk with us. எங்களோடு கூட பேசும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, உங்க சத்தம் வெளிப்படட்டப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளில் தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது ஆளுகை செய்வதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சுகமளிக்கு வல்லமை ஒவ்வொரு வீடுகளை நிரப்பட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில ஒருவேளை சரீர பலவீனங்கள் இருக்குமானால் தேவன் தொடுவீராக. பாதிக்கப்பட்ட உறுப்புகளை தொடுவீராக. சரீர பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவரே, குடும்ப சாபங்களை முறியடிக்கிற தேவன், நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தவரே, விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறேன். எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை மீண்டும் நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 32 சங்கீதம் அதனுடைய 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். I will instruct you and I will show the way where you have to go, and I will keep my eyes on you and I will give the counseling to you. உனக்கு ஆலோசனை தருவேன். ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். நல்ல ஆலோசனைகளை தருகிறவர், ஆலோசனைகளை தருகிறவர். சங்கீதம் 16 சங்கீதத்தினுடைய 7 வசனத்தை பார்க்கும்போது அங்கே அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது அந்த வசனங்களை எல்லாம் சொல்றார், பாடலா சொல்றார். சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஒரு சரியான ஆலோசனைக்காக காத்திருக்கலாம். ஆலோசனை தந்த கர்த்தர். ஆலோசனை யார் தர்றா? கர்த்தர் தர்றார். சரியான ஆலோசனை. எங்க போக வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். ஆலோசனை தருகிறவர்.
இன்னைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம்னா, நாம் துன்மார்க்கருடைய ஆலோசனை குறித்து ரொம்ப தெளிவா இருக்கணும். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அதில் ஆரம்பிக்கும் போதே இன்னும் பொதுவாக டெய்லி பைபிள் வாசிக்கும் கிறிஸ்தவர்கள் அது கடமை. அப்போ டெய்லி டைம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பிள்ளைகள்லாம் ஒன்றா சங்கீதம் வாசிட்டு போயிடுவாங்க. பாருங்க, சங்கீதம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல். ஆண்டவரும் ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதே சமயத்தில் அடுத்த பகுதியில் மனிதனிடத்திலிருந்தோ துன்மார்க்கிட்டோ ஆலோசனைகள் இருக்கிறது. நல்ல ஆலோசனையும் இருக்கிறது, துன்மார்க்கமான ஆலோசனைகளும் இருக்கிறது. நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், நல்ல ஆலோசனைகள் எது, துன்மார்க்கமான ஆலோசனைகள் எது. இன்னைக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், நீங்க வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் உள்ள தோல்விகள், சில பேருடைய நஷ்டங்கள், சில பேருக்கு குடும்ப பிரச்சனைகள். எல்லா பிரச்சனைகளுக்குமே ஏன் இந்த பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா, முதலாவது காரியம், அவர்களுக்கு வந்த நல்ல ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்பார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததனால் ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். இன்னொன்று, எது ஒரு தேவையோ, பிசினஸ் பண்ணணுமோ, திருமணமோ, சில காரியங்களோ, அது வரும்போது துன்மார்க்கமான ஆலோசனையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்ததனால் உண்டான பிரச்சனையா இருக்கும். நமக்கு ஏற்பட்ட எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கிறது. Yes, we all having problems. அநேக விசேஷமா பார்த்தீங்கன்னா குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா, ஒன்று ஆண்டவர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் சில குடும்ப காரியங்களில் துன்மார்க்கமான ஆலோசனைகளுக்கு இடம் கொடுத்ததனால் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். We have to be very, very, very careful about evil counseling. உன்மேல் பொறாமை கொண்டு தவறாய் தூண்டி விடுவதற்கு ஏதுவான ஆலோசனைகளை கொடுப்பார்கள். துன்மார்க்கமான ஆலோசனைகளை குறித்து தியானிக்க போகிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே. இந்த ஆலோசனை தேவைன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போறீங்க? ஒரு துன்மார்க்கிட்ட, ஒரு பாவிட்ட போய் ஆலோசனை கேட்க போறீங்களா? துன்மார்க்கத்தனம் பண்ற அந்த ஒரு மாந்திரவாதிகிட்ட போய் ஆலோசனை கேட்க போறீங்களா? சூனியம் பண்றவட்ட ஆலோசனை கேட்க போறீங்களா? ஒன்றுமே தெரியாத ஒரு இடத்துல போய் துன்மார்க்கமான ஒருவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்க போறீங்களா? You have to be very, very, very careful about evil counseling and evil man. துன்மார்க்கரை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும், மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். ஆலோசனைகள் தேவைதான். வேதத்தில் பல இடங்களை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். அது ஆலோசனைக்காரர் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்லாம் அந்த சங்கீதத்தில் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். எஸ், எவ்ரிபடி நீட் கவுன்சிலிங். எல்லாருக்குமே தேவை ஆலோசனைகள். எல்லாருமே ஆலோசனை இல்லாமல் மேலே வர முடியாது, சில காரியங்களை செய்ய முடியாது. ஆனால் ஆலோசனை யார்கிட்ட வாங்குறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஆலோசனை வைக்கிறாங்க. ஸ்கூலில் ஆலோசனை கூட்டம், ஆலோசனை சங்கத்தார்னு இருக்கிறாங்க. இயேசுவில் சில இதுக்கு என்ன பண்ணும் அப்படிலாம் ஆலோசனை சங்கத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 20:18 பார்த்தோமானால், ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். பாருங்க, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படுமா?
நல்லோசனை செய்து யுத்தம் பண்ணு. அப்போ ஆலோசனை என்பது ஒரு மனிதனுக்கு மிக 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 அவசியமா இருக்கு இல்ல? மிக ஒரு அடிப்படையான தேவை ஆலோசனை. எந்த ஒரு காரியத்துக்கும் ஆலோசனை கேட்டு பண்ணுங்க. பார்வோன் ராஜா, மோசை காலத்தில் இருந்த பார்வோன் மோசை சொல்ற ஆலோசனைகள் கீழ்ப்படிகளை தன் இருதயத்தை கடினப்படுத்தினார். நடந்தது என்ன? எகிப்தின் தேசத்தின் படைகளும் எகிப்து வீரர்களும் அழிந்து போனார்கள். வாதையினால் ஆண்டவர் வாதித்தார். ஆனால் யோசேப்பு காலத்தில் இருந்த பார்வோன் சொப்பனம் கலங்கி இருக்கிறாரு. சொப்பனத்தின் அர்த்தங்கள் விளக்கங்கள் யாரும் சொல்ல முடியல. யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்றார். சொன்னதுக்கு அப்புறம் சரி போதுப்பா. ஏன்னா யோசேப்பு ஒரு சின்ன பையன், அவன் அடிமையை விற்கப்பட்டவன், தவறான குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் போடப்பட்டவன், ஒரு சிறை கைதி தான் அவன், சாதாரணமான ஒரு அடிமை. அவன் ராஜா பக்கத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லை, ராஜாவுக்கு அர்த்தங்களை சொல்வதற்கும் தகுதி இல்லை. பரிசுத்தாவின் அவனுக்குள் இருந்ததனால் மட்டும்தான் தகுதி கிடைத்தது. ஆனா பெரிய ராஜாவோ சரிப்பா அர்த்தம் சொல்லிட்டேன் போதும், நான் இனி என்ன வேணாலும் படிக்கிறேன் அப்படின்னு விட்டு விடாம he was asking what we have to do, நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது யோசேப்பு ஆலோசனை கொடுக்கிறாரு. அப்ப ஆலோசனைன்னு சொல்லும்போது துன்மார்க்கரும் ஆலோசனை கொடுக்கிறாங்க, நல்லவரும் ஆலோசனை கொடுக்கிறாங்க. ஐயோ ராஜா, அவருக்கு பெரிய பெரிய புதல்வர்கள் பெரியவங்க தான் ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நான் பெரிய ஆளு, படிச்சவன், நான் பெரியவங்க தான் போய் ஆலோசனை கேட்பேன். படிக்காத ஊழியக்காரன் இருந்தாலும் அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கணும். பேதம் ஏந்த படிப்பறிவு இல்லாதவெல்லாம் இருந்தாலும் அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கணும். தேவனுடைய ஞானம், தேவன் கொடுக்குற ஆலோசனை அவங்ககிட்ட இருக்கும். சில பேருடைய ஆலோசனைகள் நீ அசட்டையை தள்ளுறதுனால தானே இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இல்ல. ஆனால் யோசேப்பு காலத்தில் இருந்த பார்வோன் என்னப்பா செய்யணும்னு கேட்கும்போது யோசேப்பு சொல்ற 7 வருஷம் செழிப்பு, அந்த நாட்கள் நம்ம சேர்த்து வைக்கணும். 7 வருடம் பஞ்சம், அந்த நாட்களில் சகலவற்றை விற்று ஜனங்களை போஷிக்கணும். இந்த ஆலோசனை கொடுத்த போது தன்னை ஆலோசனைக்கு தாழ்த்தினான். நாம் ஆலோசனைகளை எப்படி எண்ணுகிறோம்? எப்படி எண்ணுகிறோம்? ஆலோசனையால ஜனங்கள் ஸ்திரப்படுவார்கள். ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டுமானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு கப்பல் யாத்திரை இருக்குது. பவுல் கொண்டு போறாங்க, பெரிய கப்பல் யாத்திரை. போயிட்டு இருக்கும்போது எதிர்காற்று, பயங்கரமான சுழல் காற்று, கடுங்காற்று. அப்போ பவுல் எந்திரிச்சு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மனுஷரே இந்த யாத்திரையில, அப்போஸ்தலர் 27:10, அப்போஸ்தலர் 27:10, மனுஷரே இந்த யாத்திரையிலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல தம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பவுல் தேவனுடைய ஊழியர் இந்த கப்பல் எச்சரிக்கிறார். எச்சரிச்சதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 11ஆம் வசனம். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமா நம்பினான். ஒரு தேவ மனுஷன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஊழியத்து நிமித்தமா கட்டப்பட்டவன், அந்த ஊழியக்காரன் சொல்றத யாரும் கேட்கல. many times doing like this we are. இன்றைக்கு அதே போலதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படியாம பார்க்கிறோம். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவை, 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி பவுலினால சொல்லத நம்பல, கப்பல் எஜமானனை நம்புறான், மாலுமியை நம்புறான். அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். நடந்தது என்ன? இன்னும் அதுல பாருங்க, 12ஆம் வசனம். அந்த துறைமுகம் மழைக்காலத்துல தங்குவதற்கு வசதியா இராதபடினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கிற கிரேத்தா தீவில் துறைமுகமாகிய பெனிஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். அங்க போய் தங்கி மழைக்காலத்துல தங்கும்படி ஆலோசனை சொல்றாங்க, ஆலோசனைகளை சொல்றாங்க. துன்மார்க்கமான ஆலோசனைகள் இருக்கும், நல்ல ஆலோசனையா இருக்கும். சொல்லும்போது பாருங்களேன், 13ஆம் வசனம். தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு ஓடினார்கள். இவர் சொல்றாரு, பவுல் எப்பா பெரிய பிரச்சனை, சரக்கு மட்டும் இல்ல ஜீவனுக்கு வருத்தமும் சேதம் ஏற்படும் பான்னு எச்சரிக்கும் போது இவங்க எல்லாம் கைகூடி வந்துச்சு. காற்றுக்கு மெதுவா தான் அடிக்குது, தென்றல் காத்து மெதுவா அடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க ஆலோசனை பண்றாங்க, இங்க போயிடலாம், இந்த இடத்துக்கு போயிடலாம். ஆனா நடந்தது என்ன?
14 வசனம் அடுத்த இடத்துல பார்க்கிறோம். அவங்க தாங்கள் கை கூடி வந்தது என்று சொல்லி எண்ணி போறாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோத் கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கட்டும் காற்று அந்த யூரோத் கிளிதோன் என்னும் பெருங்காற்று மூடிட்டு அது காற்றின் போக்கிலேயே போயிட்டு இருக்கு. அநேக முறை தேவனுடைய ஊழியரினால் சொல்லப்பட்ட எச்சரிப்பின் சத்தங்களை கேட்டும் அந்த ஆலோசனைகளை கேட்டும் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இன்னைக்கு பிரச்சனைகள். ஆலோசனைக்கு தன்னை தாழ்த்தணும். அதே சமயத்தில் துன்மார்க்கமான ஆலோசனைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவங்க ஆலோசனை கொடுத்தார். நீங்க சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனிகளை புசிக்க கூடாது. பிசாசு கேட்கிறான், ஆண்டவர் சகல விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னதுண்டோ? எவ்வளவு பிசாசு பாருங்க, தந்திரம். அந்த 3ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கலே போட்டிருக்குது ஆதியாகமத்தில். தந்திரம் உள்ளவன், தந்திரக்காரன் வரான், வஞ்சிக்கிறவன். இந்த போட்டோன்னு சொல்லுவாங்களே, பொய் சொல்லி வரான். எங்க சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்காம எப்படி வாழ முடியும்? அவன் கேட்கும் போதே சகல விருட்சத்தின் கனியை புசிக்கூடாதுன்னு சொன்னதுண்டோ? உடனே இந்த அம்மா சொல்லுது, உண்மையை சொல்லுது. பிசாசு போட்டு வாங்குறவன், இந்த கிரிமினல் மைண்டுன்னு சொல்லுவாங்களா, போட்டு வாங்குதல். இதை சொன்னோன்னு இந்த அம்மா சொல்லு, இல்லை 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 இல்லை, அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிறது கனி மட்டும் தான் புசிக்கக்கூடாது. அவன் ஆலோசனை கொடுக்குறான். இல்லை சாப்பிடலாம், நீங்கள் தேவர் மாதிரி மாறுவீங்க, உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும் அப்படின்லாம் சொல்கிறான். என்ன ஆலோசனை கொடுக்குறான் பாருங்க. இது துன்மார்க்கமான ஆலோசனை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டோரோடு கூட இருக்கிற அந்த காரியத்தை இழந்தார்கள், தேவ சாயல் இழந்தார்கள். அடுத்த அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குமானால் காயின் ஆபேல் சம்பவம். அங்கே காயின் ஆபேல் பலி செலுத்த வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கும் அங்கீகரித்தார், காயினும் அவன் காணிக்கும் அங்கீகரிக்கவில்லை. உடனே என்ன நடக்குது தெரியுமா? இந்த காயினுடைய முகம் நாடி வேறுபடுது. 5ஆம் வசனம் பார்க்கிறோம், ஆதியாகமம் 4:5. காயினும் அவன் காணிக்கும் அவன் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. முகநாடி வேறுபட்ட உடனே ஆண்டவர் பேசுறாரு. 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் காயின் நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஓய், ஏன்பா முகநாடி வேறுபடுது? ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாது? Just I did not accept your offering. You supposed to angry upon God. But what he did? அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் ஒரு ஆலோசனை, ஒரு பிரச்சனை வரும்போது எப்படின்னா ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஏன்பா உன் முகநாடி வேறுபடுது? ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிட்டு? அடுத்த வசனம் பாருங்க, 7ஆம் வசனம், நீ நன்மை செய்தல் மேன்மை இல்லையோ? இஃப் யூ டூ வெல், நீ நன்மை செஞ்சா, நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு சொல்லல. பழைய காரியத்தை சொல்லி குற்றப்படுத்துகிறவர்கள் நம்முடைய ஆண்டவர் ஒரு புதிய வாய்ப்பை, செகண்ட் சான்ஸை கொடுக்கிறார். நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையாப்பா, நன்மையா செய்ப்பானே, ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ஆண்டவர். அடுத்தது பாருங்க, அதே வசனத்துல, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவ வாசல் படியில படுத்திருக்கும், நன்மை செய்யாதிருந்தா. இந்த ஆலோசனை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த ஃபீல்ட்ல தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொலை பண்ணா. பலியை ஏற்றுக்கொள்ளாத உடனே அல்ல, ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தும் அந்த வாய்ப்பை நிராகரித்ததனால் திரும்ப தன்னுடைய சகோதரன் மேல பொறாமை கொண்டான். எந்த தடுமாறுகிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார்ல, டைரக்டா போய் காயின்ட்டு ஆலோசனை கொடுக்கிறார். நன்மை செஞ்சா மேன்மை இல்லையப்ப, நன்மை செஞ்சு பாரு, கண்டிப்பா நீ அக்செப்ட் பண்ணப்படுவ. ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை நிராகரித்தான். யோசித்து பாருங்க. ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பான். முதலாவது, அன்பா இப்படி செய்ப்பா, உங்களுக்கு இப்படிதான் பலன் இருக்கு, இப்படி போ, இந்த காரியத்தை இப்படி நடப்பிச்சு பாருங்க, இங்க இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இதை எப்படி நீ மூவ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நாலேஜ் இருக்கல, இதை படி, உனக்கு இந்த சப்ஜெக்ட் உனக்கு அதிகமாக வர்றதுனால இதை படி. சில ஆலோசனைகளை அன்பாய் கொடுக்கப்படுகிறது. இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இதை செய்யுங்க. ஆனால் ஆலோசனை நிராகரிக்கும் போது அறிவுரை கொடுக்கப்படுகிறது. அறிவுரை, இதை ஏன்பா செய்யணும், இதை செய்ப்பா, இது நீங்க போகத்தான் வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை கொடுக்கப்படுகிறது. அங்க அப்படி இருக்குது, அதனால நீ இதை செய்யணும், அங்க இப்படி இருக்குது, அதனால நீ இப்படி பண்ணணும். 3வது கட்டளை, அறிவுரையும் கேட்கலாம், கட்டளையை கொடுக்கிறார். இப்படி செஞ்சுத்தாகணும், இப்படி பண்ணித்தாகணும்.
கட்டளைகளை கொடுக்கிறார். இப்படி பண்ணித்தான் ஆகணும் கட்டாயமாக. ஆலோசனையை நிராகரித்தார்கள். ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். துன்மார்க்கமான ஆலோசனையில் நடவாதே. ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறவர் தான். ஊழியக்காரர் மூலம் ஆலோசனை கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசி ஆலோசனைகளை கொடுக்கிறார். நல்ல முதிர்ந்த தேவனோட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர் மூலமாய், முதிர்ந்த மூப்பர்கள் மூலமாய் ஆலோசனைகளை கொடுக்கிறார். எஸ், நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாய் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். யோபுவின் சரித்திர புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 18 வசனம். ஜாப் சாப்டர் 22 verse 18. யோபு 22:18. ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்வோம். துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருக்கட்டும். குடிகாரருடைய ஆலோசனை நமக்கு தேவையில்ல. பச்சாரக்காரருடைய ஆலோசனை நமக்கு தேவையில்ல. துன்மார்க்கருடைய ஆலோசனை நமக்கு தேவையில்லை. We don't want wicked man's counseling. இந்த துன்மார்க்கமான ஆலோசனைகள் எங்கிருந்து புறப்படும்? From where the wicked counseling will be begun? எங்கிருந்து இது ஆரம்பிக்கும்? துன்மார்க்கமான ஆலோசனைகள் எங்கிருந்து ஆரம்பிக்கும் என்றால், முதலாவது from the family. குடும்பத்திலிருந்து. என்னன்னா சாக்கா பாக்குறீங்க? குடும்பத்தில் இருந்தா? எஸ். சிலத்துல நாமே நம்முடைய குடும்பத்திற்கு அறியாமல் துன்மார்க்கமான ஆலோசனைகளை கொடுக்கிறோம். சொல்றாங்க, அடிச்சுட்டு வாழ, நான் பார்த்துக்கலாம். பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்றது, அடிச்சுட்டானா திரும்ப நீனே அடிக்க வேண்டியதானே. துன்மார்க்கமான ஆலோசனைகள். 4 கேள்வி நாக்கு புடுங்குற மாதிரி கேட்க வேண்டியதானே அப்படின்பாங்க. பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறாங்க பிள்ளைக்கு. துன்மார்க்கமான ஆலோசனைகள். துன்மார்க்கமான ஆலோசனைகள் முதலாவது பிறக்கிற இடம் வீடு, குடும்பம், ஃபேமிலி. இரண்டாவது துன்மார்க்கமான ஆலோசனை பிறக்கிற இடம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். மூன்றாவது துன்மார்க்கமான ஆலோசனை பிறக்கிற இடம் ஃபேமஸ் பீப்புள், பிரபலமானவர்கள். பிரபலமானவங்க நம்பி போவாங்க. மருத்துவர்களை, எல்லா மருத்துவர்களும் நல்லவர்கள் தான். நான் எல்லா மருத்துவர்களையும் சொல்லவில்லை. பல இடங்களில் இன்றைக்கு மருத்துவம் என்று சொல்லி நம்பி போய் ஏமாற்றப்படுகிறார்கள். ஊசி மாற்றி போட்டோ, மருந்துகளை மாற்றி போட்டோ. நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், நல்ல ஆலோசனை கொடுக்கிற கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, பிரபலமானவங்க இருக்கிறாங்க, நல்ல உயர்ந்த அதிகாரிகள். ஆனால் பல துறைகளில் இப்பொழுது லஞ்சம், ஊழல் என்று சொல்லி இருப்பதனால் இப்பொழுது சில இடங்களில் நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதில்லை. துன்மார்க்கமான ஆலோசனைகள் கிடைக்கிறது. மக்கள்கிட்ட போனால் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கல. பணத்திற்காகவே சில ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள். ஃபேமஸ் பீப்புள் என்று சொல்லி நம்பி போறாங்க, ஏமாற்றப்படுகிறார்கள். முதலாவது துன்மார்க்கமான ஆலோசனைகள் பிறக்கிற இடம் குடும்பம். மார்க் 6ஆம் அதிகாரம் அதுல 22 வசனம் முதல் பார்த்தீங்களானால், அங்கே ஏரோதியனுடைய அந்த ஜன நாளில் அந்த விருந்துல அவங்களுடைய மகள் டான்ஸ் ஆடுறா. இப்போ டான்ஸ் ஆடினோடனே நல்ல ஆடா டான்ஸ். அப்போ ராஜா சொல்றாரு, ஏரோது ராஜா, மகளே உனக்கு என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட உனக்கு கொடுப்போம் மக்களே. அப்போ இந்த மகள் அப்படியா என்ன கேட்பது? அவனுடைய அம்மாட்ட போய், தாயிட்ட போய் கேட்கிறா. தாயிட்ட போய் கேட்டு எதை கேட்க வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அந்த தாய் தம் மகளுக்கு சொல்லி கொடுத்தது, யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள். நம் தாய் மகளுக்கு கொடுத்த ஆலோசனையை பாருங்க. யோவான் ஸ்நானகன் ஒரு ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன். இயேசு கிறிஸ்து வரவு முன்பதாக வழிகளை ஆயத்தப்படுத்துற வனாந்தரத்தில் சத்தம் உண்டானது. அவ்வளோ ஒரு தேவனுடைய மனுஷன், காத்திருந்து அவர் சகரியாவுக்கு பெறப்பட்ட ஒரு தேவ மனுஷன், தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டு பிறந்தவன். இந்த யோவான் ஸ்நானகன் மரிப்பதற்கு காரணமா இருந்தது இந்த டான்ஸ். இது மரிப்பதற்கு காரணமா இருந்தது இந்த துன்மார்க்கமான தாயினுடைய துன்மார்க்கமான ஆலோசனை. டோன்ட் கிவ் ஈவில் கவுன்சிலிங் டு யுவர் ஓன் சில்ட்ரன். உங்க சொந்த பிள்ளைக்கு துன்மார்க்கமான ஆலோசனையை கொடுக்காதீங்க. பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில நேரத்தில் நம் மூலமா வருகிற துன்மார்க்கமான ஆலோசனைகள் தான் பிள்ளைகள் கெட்டு விடுகிறார்கள். நம்முடைய காம்ப்ரமைசிங் தான் பிள்ளைகள் கெடுவதற்கு காரணமா இருக்குது. நம்முடைய கடிந்து கொள்ளாமை தான் பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணமா இருக்குது. நம்முடைய கண்டு கொள்ளாமை தான் பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணமா இருக்குது.
ஏலியை குறித்து கூட கர்த்தர் சொல்றாரு, பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் என்று சொல்றார். அது ஏலியுடைய பிள்ளைகள் இப்படி இருப்பதற்கு காரணம் ஏலி ஆசாரியன் பாஸ்டர் அதுதான் சொல்றாரு, நீ பிள்ளைகள் அடக்காத பாவத்தின் நிமித்தம் அப்படின்னு சொல்றார். ஏரோதுடைய அந்த அந்த யோவான்ஸ்நானனுடைய தலை போறதுக்கு தாய் சொன்ன இந்த ஆலோசனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு யாக்கோபு தன்னுடைய அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற காரணம் என்ன? தன் தாய் துன்மார்க்கமா இப்படி ட்ரெஸ் போடு, இது மாதிரி பேசு, இப்படி ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கு, இப்படி பேசினது. அவனுடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். யோசேப்புடைய சொந்த சகோதரர்கள் துன்மார்க்கமா ஆலோசனை பண்ணி இவனை விட்டு போடணும், இவனை கொண்டு போடணும்னு சொல்லி ஆலோசனை பண்ணாங்க. சொந்த சகோதரர்கள். அத்தாலியல், நீங்க 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், துன்மார்க்கமாய் செய்வதற்கு அவர் ஆலோசனை கொடுத்தார், பொல்லாப்பு செய்ய. அத்தாலியல் அதை குறித்து நீங்க அந்த அதிகாரத்துல கீழே வாசிக்கும் போது அந்த அவனுடைய சந்ததியில யாரும் ராஜ்யபாரத்துக்கு வரல. காரணம் என்ன தெரியுமா? துன்மார்க்கமான தாய் கொடுத்த துன்மார்க்கமான ஆலோசனை. ஆண்டு நல்வர் பாகாலுக்கு பள்ளி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்ப கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை தவறாய் ஆலோசனை கொடுக்கிறார். குடும்பத்தில் தான் முதலாவது தவறான ஆலோசனைகள் பிறக்கிறது. 2வது ஃப்ரெண்ட்ஸ். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். சாலமோனுடைய ராஜ்யபாரத்துக்கு முன்பதாக ராஜ்யபாரம் 2ஆய் பிரிக்கப்பட்டது, ரகோபயாம் என்று. ரகோபயாம் சாலமோனுடைய பையன். முதியோர்களால் ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. தன்னுடைய தகப்பன் தாவீது காலத்திலிருந்தோ சாலமோன் காலத்திலிருந்த முதியவர்கள் அவர்கள் கொடுக்கிற ஆலோசனையை இவன் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னோடு கூட வளர்ந்த வாலிபருடைய ஆலோசனை கேட்ட. தன்னோடு கூட வளர்ந்தனா நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் உடைய ஆலோசனைகளை கேட்டு துன்மார்க்கமான காரியத்தை செஞ்ச. ராஜ்யபாரம் பிரிக்கப்பட்டது. ராஜ்யபாரத்தில் சரியான காரியங்கள் இல்லை. தேவநாமம் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள். காரணம் என்ன? நண்பர்களுடைய ஆலோசனைகள். இளையகுமாரனை குறித்து பார்க்குறோம். தன் குடியினோடு கூட ஒட்டி கொண்டான். அவன் பண்ணி மேய்க்கிற வேலை கொடுக்குறான். சம்பளம் இல்லை, சாப்பாடு இல்லை, சரியான ட்ரெஸ் இல்லை. ஒரு நண்பன் ஒட்டி கொண்டவன் இப்படி கொடுப்பானாங்க? யோசித்து பாருங்க. நண்பர்களிடத்துலேருந்து தவறான ஆலோசனை. 3வது ஃபேமஸ் பீப்புள். ஃபேமஸ் பீப்புள் யார் அப்படின்னா, என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பு செய்வதற்கு இந்த ஆலோசனை கொடுத்தது பிழையாம். தீர்க்கதரிசி. ஆனால் அவர் போய் சபிக்க முடியலன்னு வேற ஒரு காரியமா ஆலோசனை கொடுக்கிறார். எப்படி பேசித்தனம் பண்றதற்கும் உபச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி கொடுத்த துன்மார்க்கமான ஆலோசனை. ஒரு பெரிய ஃபேமஸ் மேன் தான். சில எல்லா ஊழியரையும் நம்ப முடியல, எல்லா தீர்க்கதரிசியும் நம்ப முடியல. ஒன்று சொல்ல முடியும், கர்த்தரிடத்துல போய் ஆலோசனை கேளுங்க, அவர் சரியான நேரத்தில் ஆலோசனைகளை கொடுப்பார். யார் மூலமாகிலும் ஆண்டவர் ஏற்ற ஆலோசனை கொடுப்பார். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம். ஏற்ற நேரத்தில் வார்த்தை உண்டாகும். அப்புறம் அகித்தோப்பேல், தாவீதுக்கு ஆலோசனைக்காரன். அவன் பெயர் சட்டம், அவனுடைய பட்டம் பேர் ஆலோசனைக்காரன், ஆலோசனை தலைவன். அவன் சொல்றான், தாவீது என் பிராண சிநேகிதன், என் அப்பம் புசித்தவன், நான் நம்பினவன் என் மேல் குதிகால தூக்கினா. யார்? அகித்தோப்பேல். தன்னுடைய மகன் அப்சலோம் ராஜ்யபாரம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடியே போறாரு. 2 பக்கமும் ஆலோசனை சொல்லிட்டு வர்றாரு. துன்மார்க்கமான ஆலோசனை சொல்றாரு. அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை கர்த்தர் அதமாக்குனார்னு வேதம் வசனம் சொல்லுது. முன்பதாக பார்க்கிறோம், அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் தேவனுடைய வாக்கு போட இருந்துச்சாம். எவ்வளவு ஒரு ஏமாற்றுத்தனம். ஃபேமஸ் மேன். இன்னைக்கு அப்படித்தான் பெரிய பெரிய ஆள் என்று சொல்லி நம்பி போய் ஏமாற்றப்படுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். துன்மார்க்கமான ஆலோசனை குடும்பத்திலிருந்து, நண்பரிடத்திலிருந்து, ஃபேமஸ் பீப்புள், அதாவது பிரபலமானிருந்து வருது. நல்ல ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் ஊழியக்காரன் மூலமாகவும் நல்ல தேவனுடைய மனிதர்கள் மூலமாகவும் பேசுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். சங்கீதத்தில் பார்க்கிறோம், எனக்கு சுதந்திரம் உண்டு. முன்பதாக அந்த வசனம் சங்கீதம் 16 அதனுடைய 7ஆம் வசனம் வாசித்தோம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். முந்தின வசனத்தில் பார்க்கும்போது எனக்கு சுதந்திரம் உண்டு. எப்படி தெரியுமா? கர்த்தர் சரியான ஆலோசனை கொடுப்பாரானால் நமக்கு சுதந்திரத்தை கர்த்தர் தருவார். அது சரியான ஆலோசனை நம்மை உயர்த்தும். சரியான ஆலோசனைக்கு உங்களை தாழ்த்துங்கள். சரியான ஆலோசனைக்கு ஆண்டவர்கிட்ட காத்துருங்க. சரியான ஆலோசனை கேட்டு
அதுக்கு உங்களுடைய தன்னை தாழ்த்தி, இருதயத்தை தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கடமான ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைக்கு எங்களை தாழ்த்த, அதற்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரும். துன்மார்க்கமான ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காமல் எச்சரிக்கையாக இருந்து கண்டு கொள்ள சரி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.